ஸோ சின்ன வெங்காயமே வந்து போட்டது வந்து ஒரு அறுவடைக்கு ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இதை கூடிய சீக்கிரமாக அறுவடை பண்ண போகிறேன். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோழி அவரையுமே நல்லா வந்து ஒரு காய் கொடுத்துக்கிட்டு இருக்குது. கோழி அவரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவரைக்காய் போடும்போது தான் போட்டது தான். இதுவுமே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் கொடுத்துச்சுங்க. நல்லா அறுவடை வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதேமாதிரி அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இது போட்டிருக்கேன், காராமணி செடி போட்டிருக்கேன். அதுவுமே வந்துகிட்ருக்கு பாருங்கள். எது வரைக்கும் மேலே ஏறி எனக்கு வந்து காராமணி கொடுக்குதுன்னு அங்கே வரைக்கும் எனக்கு வந்து மேலே ஏறி எனக்கு காராமணி வந்து கொடுத்துட்ருக்கு. ஸோ அந்தளவுக்கு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகப்பு கொடி பசலை இது எல்லாத்தையும் செடியெல்லாம் பிடுங்கி விட்டேன். அந்த விதைகள் மட்டும் ட்ரை ஆகணுன்ட்டு அப்படியே விட்டு வச்சுருக்கேன். விதைகள் ட்ரை ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிகிட்ருக்கேன். விதைகளை வந்து சேகரிச்சிட்ருக்கேன். ஸோ விதைகளும் முடிஞ்சிடும். எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த இடத்த ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்த கொடிகள் வந்து படுறதுக்கு இந்த இடத்த நான் ரெடி பண்ண போகிறேன். அதேமாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சொல்லவே வேணாம், நிறையாவே காய்க்குது. அவ்வளோ மிளகாய் பறித்தோம். அண்ட் பார்த்திங்கன்னா மிளகாய் வந்து இந்த சீசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக டல் ஆகலாம். அது ஒரு இடத்த பொறுத்து தாங்க. இந்த ஒரு செடி வந்து பார்த்திங்கன்னா டல் ஆகுறதும் ஓரளவுக்கு நல்லா வளர்றதும் நம்ம பராமரிப்பில் தான் இருக்குது. இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிளகாய் வந்து ஓரளவுக்கு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்குங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இலை சுருட்டல் நோய் இதில் இந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. புளிச்ச மோர் கையில் வச்சுக்கிட்டே இருங்க. புளிச்ச மோரை நீங்கள் தெளிச்சிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா மிளகாய் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ஒரு அறுவடையை நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்க முடியும். ஸோ மிளகாய்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கள் பாருங்கள். உங்களுக்கு மிளகாய் பற்றின உங்களுக்கு சந்தேகங்கள்லாம் அதில் தீரும். ஸோ மிளகாயுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல வந்து ஒரு அறுவடை இருக்குது. நான் கிட்டத்தட்ட 2 செடியில் 3 செடி தான் வச்சுருக்கேன். அதிகமாகலாம் வைக்கிறது கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மட்டும்தான் நான் வச்சுக்கிறது கரெக்டாக. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல மிளகாய் வந்து அறுவடை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். எப்பப்போலாம் தேவையோ அப்பப்போலாம் ஒரு 4 மிளகாய் வந்து எடுத்துக்கிட்டு அப்படியே போகிறது தான். ஸோ இங்கேயுமே மிளகாய் செடி ஒன்று இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹைப்ரிட் மிளகாய், அழகுக்காக இருக்கிற மிளகாய். இது வந்து பார்த்திங்கன்னா ஆர்னமெண்டல் மிளகாய்னு கூட சொல்லுவாங்க. அதுவுமே வந்துட்டுருக்கு. இங்கே பாருங்கள், மிளகாய் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆசையாக இருக்குல்ல. அந்தளவுக்கு நல்லா கொத்தாக காய்ச்சிருக்கு. ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு மாதம் வீடியோவில் நீங்கள் சொல்லிட்டு பார்த்துட்டே இருப்பீங்க. இந்த செடி கிட்டத்தட்ட நான் ரொம்ப சின்னதாக வாங்கிட்டு வந்தது. நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்துட்ருக்க நண்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாதம் டூர் போடும்போது நாக்பூர் ஆரஞ்சுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். இது எப்படா கைக்குன்னு நானும் நிறைய வாட்டி யோசித்தேன். பட் நான் ஃபைனலி பூ வச்சிருச்சு. ஸோ பூக்கள் பாருங்கள், நாக்பூர் ஆரஞ்சில் ஃபுல்லாகவே செடி ஃபுல்லாகவே பூக்கள். அண்ட் பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 1 வருஷமோ 1.5 வருஷமோ தெரில. அவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இந்த செடியில் வந்து ஃபஸ்ட் டைம் பூக்கள் நான் வந்து பார்க்குறேன். ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையிலையும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இதை போட்டிருக்கேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சையுமே நான் சொன்ன மாதிரி வந்து பூ பூத்துருக்கு நல்லாவே. ஸோ வந்து பூ இது இன்னும் விரியலை. இதுலேருந்து தான் வந்து எலுமிச்சை வரும். ஸோ எலுமிச்சையும் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். கூடிய சீக்கிரம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிப்ரவரி எண்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா காய் சின்னதாக வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போக போக மார்ச், அதுக்கப்புறம் ஏப்ரல் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு காய் நல்லா பெருசாக வர ஆரம்பிக்கும். பீர்க்கங்காய். ஸோ பீர்க்கங்காயுமே இது சூப்பராக வந்துட்டுருக்கு. பக்கத்தில் இது சுண்டக்காயும் நல்லா வந்துட்டுருக்கு. மாதுளை இன்னும் வந்து பூக்கள் லைட்டாக பூத்து விழுந்தாலும் எனக்கு காய் இன்னும் வரவே இல்லை மாதுளை. ஸோ அது என்ன பிரச்சனைனே தெரியல. இந்த டாம் வந்து விளையாடி விடுறானா இல்லை இன்னும் என்ன ப்ராப்ளம்னே மாதுளையில் கண்டுபிடிக்க முடியல. ஸோ மாதுளை வந்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயந்தான். அண்ட் பக்கத்தில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கத்திரிக்காயுமே நல்லா காய் கொடுக்குதுங்க. ஆக்சுவலி லைட்டாக அப்பப்போ வந்து பார்த்திங்கன்னா இலைகளில் வந்து பூச்சி தாக்குதல் நிறையவே இருக்குது. மாவு பூச்சி தொல்லை இருக்குது. பட் இருந்தாலுமே காயில் வந்து நமக்கு வந்து வஞ்சனை வைக்கிறது கிடையாது. காய் நல்லாவே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. பச்சை கலரில் இருக்கிற காயை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம். இப்போ இங்கே வந்து பாருங்கள், இதில் பச்சை கலர் காய் இருக்குங்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த வெள்ளை கலர் ஒரு மாதிரி பச்சை கலரில் இருக்கிற காயெல்லாம் இந்த கலரில் இருக்கிறது எல்லாமே கண்டுபிடிக்கிறது ஈஸி. ஸோ இதெல்லாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் உங்களுக்கு வந்து அந்த பச்சை கலரில் இருக்கிறத வந்து கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள், அப்படியே மிங்கிள் ஆகிடுதா, அதனால் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் நிறைய காய் இருக்குது. ஸோ அதை பார்க்குறதே கொஞ்சம் கஷ்டம் தான். இதிலலாம் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கத்திரிக்காய் வந்து உங்களுக்கு இலைகள்லாம் கொஞ்சம் டல்லாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய் நல்லாவே கொடுத்துட்ருக்கு. அண்ட் கொய்யாவுமே வந்து கூடிய சீக்கிரம் வந்து பூ பூத்து நல்லா வந்து ஒரு காய் கொடுக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வருஷம் இல்லைனாலும் அடுத்த வருஷமாக அது வரும்னு நினைக்கிறேன். இல்லைனா இந்த வருஷமும் வந்தாலே சந்தோஷம்தான். வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து அப்டேட் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். கொய்யா வந்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்த்திங்க. ஆக்சுவலி நல்ல ஒரு பெரிய தொட்டியில் தான் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே பெரிய தொட்டி இருக்கானுன்னு தெரியல. ஸோ வளர்த்தி வைஸ் பார்த்திங்கன்னா கொய்யா வந்து நல்ல வளர்த்தி தான். பட் ஆனால் இன்னும் வந்து எனக்கு பூ வைக்கல, ஒரு காய் கூட கொடுக்கல.
கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. அண்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம், இதுவுமே நல்லா ரிசல்ட் கொடுக்குன்னு தான் நினைக்கிறேன். பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இதெல்லாமே வச்சுருக்கேன். இந்த மாதம் என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபைனல் ரிப்போர்ட்டாக வந்து சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் செடி அவரை ட்ரை பண்ணுறதா இருந்தால் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் பூக்கள் வந்து அந்தளவுக்கு பூத்து பெரிய ப்ரொடக்ஷன் கொடுக்குமான்றதெல்லாம் கொஞ்சம் சந்தேகம் தான். ஏன்னா சீசன் வந்து மிஸ் ஆகிடுச்சு. அண்ட் அதேமாதிரி நீங்கள் வந்து வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கொத்தவரங்காய், இந்த மாதிரி காய்கறிகள், அதேமாதிரி கொடி வகை காய்கறிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தர்பூசணி, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், முலாம்பழம் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கீரைகள் எல்லா கீரைகளும் ட்ரை பண்ணலாம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அறுவடையை வந்து உங்களுக்கு கொடுக்கும். சம்மரில் ரொம்ப டீப்பாக போகும்போது உங்களுக்கு வந்து சக்ஸஸ் ஆகலை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப மனசு சோர்ந்து போய் நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் இருங்க. அண்ட் கீரைகள் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே கொஞ்சம் வந்து உகந்தது தான். நீங்கள் ஷேநட் இல்லைன்னா ரொம்ப நீங்கள் விதைகள் போட்டுட்டு நீங்கள் எனக்கு வரலன்ட்டு ரொம்ப கஷ்டப்படுறதுக்கு பதிலாக இங்கே வெறும் கீரைகளை மட்டுமே நீங்கள் வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான ஒரு கார்டனாக இருக்கும். ஸோ சம்மர் வந்து நல்லா எதிர்கொள்கிறதுக்கு நம்மளும் வந்து தோட்டத்தை வந்து ரெடி பண்ணணும். எப்படி தோட்டத்தை ரெடி பண்ணுறது, எப்படி சம்மரில் வந்து பராமரிக்கிறதுன்ட்டு நிறைய வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy gardening day. Bye bye.